இருக்கிற 25 மாவட்டங்களுக்குமான நடப்பயணத்தில் எங்களோட 24வது நாள் 3ஆம் தேதி வெற்றிகரமாக போய் கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் மஸ்கேலியாவிலிருந்து சிவனொலிபாதம் மலைக்கு போக போகிறோம். இன்றைக்கு எங்களோட பிளான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவனொலிபாதம் மலை ஏறி அப்படி அடுத்த மாவட்டம் இடத்திற்கு போகிற பிளான்லாம் இருக்கிறோம். ஆனால் காலநிலை எப்படி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமென்று எங்களுக்கு சொல்ல தெரியும். ஓகே சந்திப்போம். அப்படி நாங்கள் தொடர்ந்து காணொலிக்குள்ள போவோமாங்க. தேண்டா எங்கள் தண்ணியோடு இது நல்ல தண்ணியோ நல்ல தண்ணிக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இது கெட்ட தண்ணி இல்லை. அப்போ குடிச்சா பாலி ஒவ்வொரு தலைவிரட்டு இதில் பாருங்க கதிர்காம பஸ் நல்ல தண்ணியாண்டு வந்திருக்கு. பாருங்க கதிர்காமம் நல்ல தண்ணி இறங்கலாம் இல்லை அங்கே 23 ஓகே ஓகே சந்தோஷம். சிவனடி பாதம் 15 கிலோமீட்டர்லேருந்து போகணும் நாங்கள் சிவனடி பாதத்துக்கு. உடைய நல்ல தண்ணிக்கு நாங்கள் போய்கொண்டிருக்கீங்களா பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கு. அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உருளுமோ சில்லு பூட்டி இருக்குதோ பிள்ளையாரப்பா போயிட்டு வரேன். நல்ல பாட்டு போகுது முருகன்ட பாட்டு போனது. இப்போ பாருங்க கேட்க நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க இதில் ஒரு அழகான ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. இன்னுக்கு மலைகளோட சூழ்ந்து அந்த வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அருமையாக இருக்குது. இப்போ தான் நாங்கால சூரியன் கண்ணுக்கு தெரியுது கூட என்ன கிடைக்க சூரியன் வந்து தான் இருக்கிறான்னு சொல்லி காட்டுறாரு. என்ன விடியவள்னா வந்தோடனே இங்கால கடையை கண்டாச்சு. கடைக்குள்ள ஏதாவது பிளேண்டியா பிடிப்போம் தெரியும் தானே. விடியவள் இதானே வீடு எங்களுக்கு. இந்த கடையை பாருங்க வந்தோடனே நல்ல ஒரு வியூவாக இருக்குது. அப்படியே தேயிலை மலை தொடரை பார்த்துட்டு மலை தொடரை பார்த்து நீ அப்படி இருக்கு இந்த காலம் மலை தொடர் குன்று தொடர் அப்படியே மலைகளை பார்த்துக்கொண்டு அங்கே தேயிலை தோட்டத்தையும் பார்த்து கொண்டு இங்கே நாங்கள் சாப்பிடக்கூடியவே இருக்கும். அருமையான ஒரு காட்சி உண்டு. இவ்வளோ நாளுமே எங்களோட பயண காணொலிகளை பார்த்துருப்பீங்கள். ஏதாவது தவறுகள் பிழைகள் இருந்தால் கருத்து சொல்லுங்கள். தவறுகள் மட்டும் இல்லை என்னென்ன நல்ல காரியங்கள் இருந்தாலும் அதை கருத்தை தெரிவிங்க. என்ன நடா காலி எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணு மாட்டா பாட்டு பாடுதா காலை என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. நீங்கள் நினச்சி கொண்டு வந்து நீங்கள் நடக்கிறோம் உடம்பு குறைஞ்சிருக்க மாட்டேன் சொல்லி. ஆனால் எங்களோட உறவுகள் இந்த அன்பால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படியும் 2-3 கிலோ ஏறி இருப்பேன். நான் என்ன இந்த வரைக்கும் நிரம்போட வந்தோன்னா நிரம்ப காலையில் உண்டு 3 கிலோ ஏறி இருப்பேன். 2-3 கிலோ எப்படி மாறி இருப்போம். ஆனால் இண்டையில இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு சாப்பாடை கட்டுக்கோப்பை. இப்போ நாங்கள் இண்டை சாப்பிட்டது கட்டுக்கோப்பை சரியா கட்டுக்கோப்பா இருக்கணும்னு சொல்லி முடிவு செய்திருக்கிறோம். அதில் இன்றைக்கு நாங்கள் சாப்பிட விடிய கால சாப்பாடை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொல் ரொட்டி, மற்றது பராட்டாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதி, மற்றது சம்பல், மற்றது கோஃபி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் 3 கரண்டி போட்டோம், நான் 1 கரண்டி போட்டான். நல்ல கோஃபிக்கு நல்ல திக்காக கோஃபி போட்டு குடிச்சிட்டு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஜோகட் இதில் சீனி கணக்காக இருக்குது. ஒரு கணக்காக சாப்பிட்டு பார்ப்போம் 30 கிலோ குறையுது என்ன மொத்தத்தில் இருந்தால் வித்தியாசம். அப்படியா நேட்டா அப்போ சிவங்கோயில் போனதுல லேட் ஆயிடுச்சு. ஐயோ இந்த இடத்துல இருந்து சிவனடிவாதம் பாத்தீங்கன்னு சொன்னா சரியாக 10 கிலோமீட்டராம் இந்த பக்கம் போக முடியாதா சிவனடிவாதத்துக்கு. நல்ல தண்ணி இங்கால தான் இருக்கு. நல்ல தண்ணி நல்ல தண்ணி இந்த பக்கம் என்ன இந்த பக்கம் போனா எங்க போகுது கொழும்பா அவிசாவில் கொழும்பு பக்கம். இதில் பாருங்க ஒரு டேம் ஒன்று தெரியுது எப்படி இருக்கு. நல்ல குளிர்மையான இடம் உங்க இது. போக குளிர்ந்து கொண்டே இருக்கு. பாலம் ஒன்று காட்ட போகிறேன். டேமோட இருக்கிற பாலம் காமினி திசைநாயக்காவோ எங்கே இருக்குது. அதில் எழுதி இருக்குதோ இங்கால பாருங்க. இதான் அந்த பாலம் டேமோட இருக்கிற பாலம். இவ்வளோ அழகான காட்சி என்று பாருங்க. நெஞ்சு அப்போ இங்கே வந்து காட்டணும் பாருங்க. இங்கால தண்ணி நிப்பாட்டி வச்சிருக்குது. எப்படி இருக்குடா தக்காளி இடம் அழகா இருக்குது. நல்ல வடிவா இருக்குதுங்க விட பாருங்க. இங்கே இப்போ இங்கால அந்த இடத்தை பாருங்க உங்க காட்டுறேன். இந்த பெப்பொண்டு இருக்குது இல்லை உங்க அந்த பெப்புக்குள்ள மூடிச்சிக்கல் ஓடி கொண்டு போகலாம் போல. அவ்வளோ பெரிய பெப்பொண்டு போய்ஸ் அங்கே கேட்க மாட்டாப்பா. அவனுங்க அந்த கமராக சொல்கிறான் அவன் 25 மாவட்டத்துக்கு நடக்க போகிறானாம். போய்ஸ் கேட்குது தெரியாதான். போய்ஸ் என்ன ஓசு சரிடாப்பா
சிவனொளி பாதை மேலே போகிற பாதையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமன் தேவாலயம்னு சொல்லி ஒரு கோவில் ஒன்று இருக்குது வேறு இதில். இது வந்து சிவனொளி பாதமலை செல்லும் பாதையினூடாக அமைந்திருக்கும் மவுசாக்களி நீர்த்தகம். இதிலிருந்து தான் இந்த பகுதிக்கான மின்சாரம் இதில் தான் உற்பத்தி பண்ணுறாங்க. எங்களுடைய மாவட்டங்களை கடந்து நடப்பாதையினூடாக வந்த எங்களுடைய சகோதரர்கள் இன்று நல்ல தண்ணியினூடாக ரத்னபுரைக்கு செல்ல இருக்கின்றார்கள். அவர்கள் நாங்கள் சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி. அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்து. நன்றி நன்றி அண்ணா, சந்தோஷம். ஓகே. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல இலங்கை மின்சார சபை, அதாவது இங்கே இருக்கிற இந்த சொன்னார் இங்கே இருக்கிற இதை வச்சு தானே இங்கே மின்சாரம் வழங்கப்படுது தான். நல்ல தண்ணிக்கு போகிற பாதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அந்த இடத்த விட்டு போய்க்குள்ள நல்ல ஏத்தமாக கிடக்கு. அதக்காளி நல்ல காட்டு போதே குளிர்மையாக இருக்கு. அதக்காளி இங்கே இந்த அட்டைகள் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் அதிகமாக இருக்குதுன்னு அதிகம் அட்டை தான் போல ஃபுல்லாக. அப்போ என்ன இடையே கிடைக்கிறது காமெடியில் காணல இன்றைக்கு உண்டு. ஒரு நல்ல அனுப்பும் நல்ல அனுப்பா அப்படியா? இந்த காலைங்க ஊற்று நுங்கு எடுத்துக்கூடிய நல்ல தண்ணி ஏன் நேற்று சொல்ல நல்லா நீ கிடக்கிற போத்துலுக்க வேற கதை. ஆனால் நல்லா இருக்குன்னு குளிர்மை அடர்ந்த காடு. இங்கே பேருங்க காட்டு பகுதியை. இன்னொரு சர்ப்ரைஸ் சொல்லாட்டு என்ன? இந்த காட்டுக்கு சிறுத்தை இருக்கு. ஓ, அது உண்மை, சிறுத்தை இருக்குது. நேற்று ஒரு சிறுத்தை செத்து இருந்ததா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கு கடைகள் இருக்குது. ஆனால் கடைகள் எல்லாமே பூட்டி இருக்குது. சீசன் டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கடைகளுமே திறந்துருக்கு. வேணுங்கால என்ன இப்போ முழு கடையுமே பூட்டி இருக்கு பாருங்க. அதில் பாருங்க ஒரு 10 கடை கிட்ட இருக்கும் போல அந்த ரேட்டுக்கு எல்லாமே பூட்டி தான் இருக்குது. கிட்ட காட்டுறவங்களுக்கு இந்த இடத்துல இத்தனை கடை இருக்குது. இத்தனை கடையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு கடை மட்டும் தான் இதில் திறந்துருக்கு பாருங்க. இதில் பார்த்துக்கிட்டு வாங்க. நல்ல தண்ணியில் இருக்க மாட்டா, அது ஒரு கிராமம். இந்த கடை மட்டும் தான் திறந்துருக்கு பாருங்க. கூட தண்ணி பொத்துலெல்லாம் இருக்குது. நல்ல தண்ணி பொத்துகள் மற்ற பிஸ்கெட்டுகள் அந்த மாதிரி பொருட்கள்லாம் கூடுதலாக வச்சிருக்கேன் சொன்னால் இந்த போகிற பாதையில் அதுகள் தான் தேவைப்படும். என்ன பிஸ்கெட் தண்ணி பொத்துலெல்லாம் தேவைப்படும். இந்த போகிற பாதையில் எத்தனை ரூம்ஸ் எத்தனை கடைகள் தேவைப்பட்டது. இதெல்லாம் ரூம் என்ன ரூம். இங்கால நீட்டுக்கு ஃபுல்லாக கடைகள், ஆனால் எல்லாமே பூட்டி தான் இருக்குது. வாழைப்பழம் நல்லா இருக்க முடியாது. தக்காளி பொட்டாசியம் வாங்க. வெள்ள தண்ணிக்கு போகிறோம் முடியாப்பா. ஆனால் தண்ணியை பச்சையாக கிடக்கு. பேரை மாற்றிடுவோம். பச்சை தண்ணி. பச்சை தண்ணியை மாற்றுவோம். பேர் என்ன? நல்ல தண்ணியை பச்சை தண்ணி. அதே பச்சையாக இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மேலோட இடியண்ட கிளறு அங்கே ஒழிக்குது. தண்ணியில் பண்ண பச்சையாக தெரியும். இதில் பாருங்க நல்ல ஒரு அழகான நீர்வீழ்ச்சி. அப்படியே கீழே தண்ணி கொட்ட கொட்ட பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கு. என்ன அதில் போய் எங்களுக்கு மேலே அந்த துளிகள் படும். துளிகள் படுது தானே, மழை துளியாக அது படுது தானே. அந்த அதே இந்த தூவானம் மாதிரி. என்ன பாருங்க இந்த வியூவை, வேற லெவலுங்க வியூ. சூப்பர் வியூ உண்டு. எப்படி இருக்கு? இங்கே இருங்க. இந்த இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடைகள் கேட்க எதுக்கு அழகாக இருக்குது. போட தக்காளி இதில் வேறுங்க ஒரு கடை ஒன்று இருக்குது, அழகாக இருக்குது. அதாவது பச்சையான இடத்துல ஒரு மஞ்சள் ஒரு கடை இருக்குல்ல, அதுக்கும் அழகாக இருக்குது. வேறுங்க அண்ணா பாய். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடையில் கூப்பிட்டுங்களுக்கு நெக்ஸ்ட் அமௌண்ட் தந்து பிஸ்கட் எல்லாம் தந்து தான் அனுப்பினவ. இதில் பாருங்க போகிற பாதை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. தக்காளி இண்டை சொல்லி இந்த பள்ளமாக இருக்குது. இதுக்காக போகணுமோ? தண்ணி மெல்ல அவ்வளோறதுக்கு இந்த இடம் சரிவான இடம். டக்குன்னு மண் சரிவு ஏற்பட்டுவிடும். தண்ணி மட்டும் தாங்க அண்ணா. சந்தோஷம் அண்ணா, நன்றி அண்ணா. எத்தனை நாள் பயணம்? நாள் இருக்கு கண்ணா. போயிட்டு எப்படி இல்லைங்களா? இல்லை இல்லை, நாங்கள் ரத்னபுரி இறங்கி அப்படியே ரத்னபுரி இறங்கி அப்படியே மற்றது போய் அங்கே பத்துலைக்கு இப்போ இந்த அம்பாறை வந்து 3 வருவோம். இல்லாட்டி திருப்பி இங்கே வருவோம். நம்ம தான் மாவட்டம் போவீங்க. இப்போ இன்றைக்கு இறங்கின ஒன்று சொன்னால் 10 மாவட்டம். இன்னையோட பார்த்தா இது 9வது மாவட்டம். முதலியாக கணக்கு தூரம் நடந்துட்டு வந்தாங்க. இங்கேருந்து ஆரம்பம் நீங்கள்? யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம். நீங்களா யாழ்ப்பாணமா? ஓ யாழ்ப்பாணம் தானே. உங்களோட பேர் என்ன? பவிஷ்டன். சந்தோஷம் அண்ணா. இது வந்து ஒரு முக்கியமான பகுதி. என்ன அப்படின்னா சிவனொளி பாதமலை அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இதுல வந்து ஆரம்ப காலம் வந்து 6 மாசம் சீசன் டைம். இது
நம்மட உள்நாட்டு உள்ளவங்களும் சரி வெளிநாட்டு உள்ளவங்களும் சரி இந்த இடத்த யாரும் மறக்க மாட்டாங்க. எங்களுடைய உச்சக்கர வண்டி இப்படி தான் இது. நல்ல தண்ணி பிரதான வீதி முள்ளுகாவ சந்தின்னு தான் சொல்லுவாங்க. சிவன் கோவில் சிவனொளி பாதமலையில என்ட்ரன்ஸ். இப்போ நீங்கள் போனீங்கன்னா எல்லாம் தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து நிறைய இங்கே வந்து இனம் மதம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நிறைய கலாச்சார தொடர்பான விஷயங்கள்லாம் இங்கே. ஏன்னா சிவனொளி பாதமலை ஒரு அடையாளம் நம்மட. நீங்கள் அவ்வளோ தூரத்தில் வந்து எங்கட பகுதிக்கு வந்ததுக்கு எங்களுடைய உச்சக்கர வண்டி சாரதிகள் இருக்கிறாங்க, எங்கள் தலைவர் சேவை பொருளாளர் நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களோட சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களை, உங்களை இந்த பயணம் வந்து இனிதாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கோம். நன்றி அண்ணா, சந்தோஷம். கரெக்டாக இதே மாதிரி சில விஷயங்கள் வந்து 900 மீட்டர். சரி, ஓகே, சந்தோஷம், வாழ்த்துக்கள் கட்டாயம். நன்றி அண்ணா. பயணம் வந்து சிவபுரியத்தோட போயிட்டு வரோம். பாய் பாய். ஓகே ப்ரோ. இப்போதான் நாங்கள் நெக்ஸ்ட் அமௌண்ட் குடிச்சிட்டு வந்தோம் நாங்கள். உட்கார் வாடா. அங்கால இறங்கல நீங்க. போயிட்டு வரோம்மா, சந்தோஷம். தக்காளி இதில் இறங்கி குளிச்சா அப்படி இருக்கும் இந்த இடத்துல. மணியாக இருக்குங்க, என்ன சூப்பராக இருக்கு. அங்கே பாருங்க என்ன மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, நாங்கள் இப்போ நல்ல தண்ணிக்கு வந்துட்டோம். என்ன மாதிரி இப்போ சீசன் டைம் இல்லாத காலத்தில் என்ன மாதிரி நல்ல தண்ணி காட்சி அளிக்குதுன்னு பாருங்க. இந்த இடங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூமுகள்லாம் அதிகளவாக இருக்குது. ரூமுகளும் ரெஸ்டாரண்ட்டுகளும் தான் கூடுதலாக இருக்குது. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே சீசன் நடக்குமே எனக்கு தெரிஞ்சு. டிசம்பர்லேருந்து மே மட்டும் இங்கே வேறுங்க கடையெல்லாம் இப்போ கூட்டி இருக்குது. இந்த சீசன் டைம் வந்து என்னென்ன சொல்கிறது, சாதி மத பேதமின்றி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எல்லா மக்களுமே இங்கே விரும்பினோம். வெள்ளக்காரிலேருந்து முழு பேரும் என்ன மஸ்கேலியா பலநோக்கு கூட்டு வச்சுட்டோம். அப்போ நல்ல தண்ணி இல்லை, நல்ல தண்ணி தானடா. மஸ்கேலியாவுக்கு வர நல்ல தண்ணிடாப்பா. அது மேலே ஏற போகிறோம் தானே. மேலே ஏறுறதுக்கு முதல்ல இங்கே நாங்கள் அந்த பிஸ்கட் எல்லாமே இங்கே நாங்கள் வாங்கி கொண்டிருக்கோம். இந்த கடையெல்லாம் வாங்கி கொண்டு நாங்கள் ஏற போகிறோம். மேலே கிட்டத்தட்ட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். அங்கே தெரியுது பாருங்க. இப்போ நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தான் நாங்கள் போகணும். காட்டு பண்டியா அது குத்துமா எங்களுக்கு அடிக்காதா? யாருக்கு அடிக்கும்? போற பாதையில பாருங்க, இல்ல புத்தர் சிலை ஒன்று இருக்கு, மிகப்பெரிய புத்தர் சிலை. இப்படிதான் இருக்கு பாருங்க போற பாதை. போன வருஷம் சீசன் டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் தொகை அதிகமா இருந்தது. இந்த பாலத்தை பார்த்தீங்களா, ஏதோ ஒரு இதில் பார்த்த மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன் நான். சிவனொலி பாதை மேலே வேறைக்குள்ள யாரோ ஒரு வீடியோவில் போட்டுருந்தவ அப்பைக்குள்ள பார்த்தேன். எங்களோட பேரும் பாராரு போல தம்பி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொட்டி வாங்கினாங்க. அப்பைக்குள்ள எங்களுக்கு சம்பல், எங்களுக்காண்டி இதில் சம்பல் செய்தாரா வேறங்க இந்த இடத்துல. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் விநாயகர் இருக்கிறார் போய்க்குள்ள. இதான் ஸ்டார்டிங், இதான் முதல்ல அது படிக்கணும் ஸ்டார்டிங் படி. ஓகே, அதில் கௌதம புத்த பகவானின் ஸ்ரீ பாதஸ்தானம் ஒன்று இருக்குது. இங்கால சிவனொலி பாதம் மேலே இங்கால இருக்கு பாருங்க. இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து இங்கால சிவருமான் இருக்கா இந்த பக்கம். எப்படி இருக்காருன்னு பார்த்துறீங்களா? நாங்கள் சிவனொலி பாதம் மேலே மட்டும் என்ன காணல, போகிற பாதம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியுது. இங்கால வந்தோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விகாரி ஒன்று இருக்குது. புத்த பெருமான் இங்கால இருக்கிறார். மீன் தொட்டியா? மீன் தொட்டியா? ஓடாப்பா, மீன் எல்லாம் நிற்குது. எங்கால கை வச்சா கொத்துமா? வச்சு பாருங்க, கை வச்சா கொத்துது உண்டு. காசு போடுவாங்களா? இந்த சில்லறை காசு போடுவாங்க என்ன? வருது வருது வருது. ஓகே, அப்படி நாங்கள் வலிக்கிடுவோம் என்ன. இப்படி தான் இருக்குது வேறுங்க இடம். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு. இல்லை பார்த்தா தெரியும். இல்லை பாருங்க, அந்த கல்லுகள் எல்லாம் உடைச்சி வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. புதுசாக புதுப்பிச்சு கொண்டிருக்கேன் நாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி இருக்கும்படி, அதாவது கொஞ்சம் போய் பேர்ந்துடுற மாதிரி இருக்கும். அங்கால ஊசி மேலே ஒரு மேலே இருக்குதாம். அது தாண்ட அப்படியே
அப்படியே தெங்குத்தாக போய் கொண்டு இருக்குமா, அப்படி ஏறிக்கொண்டே இருக்கணும், கலக்க ஏறிக்கொண்டே இருக்கணுமா. குட்டி குட்டி படியாக தான் இருக்குமா. மொத்தமாக எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 5500 படி இருக்குதா. இதில் அடியிலேருந்து 7 கிலோமீட்டர் நாங்கள் ஏறி போகணும். என்ன அதுக்கப்புறம் நாங்கள் இருபத்தி முறையும் இறங்கணும். உண்மையாகவே இது வரைக்கும் நான் முழுக்க சிவனொளிபாதம் மேலே ஏறி முடிக்கல. 9ஆம் வகுப்பில் வந்துருக்கேன்னு ஃபுல்லாக ஏறல. ஆனால் அப்போயே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இப்போ கணக்கு கடைகள் எல்லாம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஆனால் கடைகள் எல்லாம் இப்போ பூட்டு ஏன்னு சொன்னால் இப்போ ஆஃப் சீசன். நீ ஃபுல்லாக இருக்கு நீ முக்கால்வாசி தான். இந்த மாதிரி கபிலாஸ் இருக்கிற நல்ல விஷயமாக கிடக்குது. இதில் பாருங்கள் வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டு இருக்குது. இதில் பாருங்க, இந்த இடத்துல பிள்ளையாரப்பா நிற்கிறார் இல்லை இருக்கிறார். இங்கால புத்த பெருமான் இங்கால பக்கம், அப்படியே எங்கால பாருங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. தக்காளி எப்படி இருக்குது? அருமை. நீங்கள்லாம் இரவு வந்துருப்பீங்க, அதால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் பகலில் எங்கே முருகனே இங்கால முருகப்பெருமான் இருக்கு. இல்லை முருகன் இல்லை